குட் மார்னிங் ஆல். இன்றைக்கி ஜூன் 26 நியூஸ் பேப்பர் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 18வது மக்களவை தலைவருக்கான தேர்தல் வந்து இன்றைக்கி நடக்க போதாமா. இதனோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு நடக்கிற முதல் மக்களவை தலைவருக்கான தேர்தல் வந்து இன்றைக்கி தான் வந்து நடக்க போகுது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து மக்களவை உறுப்பினர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு மனதாக ஒருத்தரை வந்து மக்களவை தலைவராக வந்து தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஆனால் இந்த முறை அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு கூட்டணி சேர்ந்த 2 பேர் வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த மக்களவை தலைவரினுடைய தேர்தலுக்கு வந்து நிற்க போகிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி சார்பில் வந்து ஓம் பிர்லா அவர்களும், இந்தியா கூட்டணி சார்பில் வந்து கொடிக்கினில் சுரேஷ் 2 பேருமே வந்து என்ன பண்ண போகிறாங்க, போட்டியிட போகிறாங்க. இதில் வந்து வாக்கு சீட்டு முறையை பயன்படுத்தி தான் வந்து இந்த தேர்தல் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. தற்போதுள்ள மக்களவையில் மொத்தமாக வந்து 542 உறுப்பினர்கள் வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, வயநாடு ராகுல் காந்தி வந்து 2 மக்களவை தொகுதியில் வந்து போட்டிட்டு வெற்றி பெற்றார் இல்லையா, அதனால் ஒரு மக்களவை தொகுதியில் வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணியிருப்பார் வயநாடு தொகுதியிலேருந்து. அதனால் கரண்ட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 542 மக்களவை உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக அகதி தினத்தை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சார்பில் வந்து செம்மொழி பூங்காவில் உணவு திருவிழா வந்து நடக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. எப்போ வந்து நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 5, 6, 7ன்னு சொல்லிட்டு 3 நாட்கள் வந்து நடக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்போது இதில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது உலக அகதிகள் தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 20 தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், உலக அகதிகள் தினமாக வந்து அனுசரிக்கப்படுகிறது. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வன உரிமை சட்டம், இதில் வந்து என்னென்னா, வன உரிமை சட்டத்தை விரைந்து செயல்படுத்த தனித்திட்டம். இந்த வன உரிமை சட்டம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம். வன உரிமை சட்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காடுகளை சார்ந்து வாழும் பழங்குடியினருடைய பொருளாதாரத்தையும் உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வன உரிமை சட்டம். ஓகேங்களா? அந்த மாதிரி தொல்குடி புத்தாய்வு திட்டம் அப்படின்னா என்னதுன்னா, பழங்குடியினரில் இருக்கிற இளம் வல்லுநர்களினுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர மாதிரியான ஒரு உதவிகளையும் அவங்களுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸையும் வந்து கொடுக்கறது பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொல்குடி புத்தாய்வு திட்டம். அதாவது பழங்குடியினுடைய ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்கிற இளம் வல்லுநருடைய திறமைகளை என்ன பண்ணணும், வெளிக்கொண்டு வர திட்டம் தான் வந்து தொல்குடி புத்தாய்வு திட்டம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, பிரதமரினுடைய ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருது. இது என்ன விருது அப்படின்னா, தன்னலமற்று 18 வயதிற்கு உட்பட்ட சிறு குழந்தைகள் வந்து வீர செயல்கள் வந்து புரிந்திருந்தாங்க அப்படின்னா இந்த விருது வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அவங்க வந்து இந்தியராக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும், நம்ம இந்தியாவிலே இருக்கணும், பிலோ 18 ஏஜ் வந்து இருக்கணும். அதெல்லாம் தான் வந்து கண்டிஷன்ஸு. என்ன பண்ணியிருக்கோம்? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இன்னையோட குறள் வந்து பார்த்தலாம். சரிங்களா? இந்த குறள் வந்து வினை செயல் வகை, அதாவது ஒரு செயல்களை எந்த மாதிரி செய்யணும், எந்த மாதிரியான செயல்களை எப்பொழுது செய்யணும்னு சொல்கிறது தான் வந்து வினை செயல் வகை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம். இந்த அதிகாரத்துலேருந்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துடலாம். சரிங்களா? தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. இதோட பொருள் என்னென்னா பார்த்தீங்கன்னா, காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய செயல்களை காலம் தாழ்த்தி, அதாவது பொறுமையாக தான் வந்து செய்யணும். காலம் தாழ்த்தாமல் விரைந்து முடிக்கக்கூடிய செயல்களை நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரமாக வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த திருக்குறளோட பொருள். அதாவது காலம் தாழ்த்தி பொறுமையாக செய்யக்கூடிய செயல்களை பொறுமையாக செய்யுங்க, காலம் தாழ்த்தாமல் விரைந்து முடிக்க வேண்டிய செயல்களை நம்ம என்ன பண்ணணும், விரைந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த குறளோட பொருள். சரிங்களா? இது வந்து வினை செயல் வகை அப்படின்ற அதிகாரத்துலேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்துறதுக்கான தீர்மானத்தை வந்து நம்மளுடைய சட்டப்பேரவையில் இன்று வந்து கொண்டு வராங்க. அது வந்து என்னென்னா, குரல் வாக்கெடுப்பு மூலம் தான் வந்து இந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்ற போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட், இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். சரிங்களா?
டெல்லியில் வந்து நேற்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கும். அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு 36 டிஎம்சி தண்ணீரை வந்து விடுவிக்க கூறி நம்ம தமிழக அரசு சார்பில் கூறியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இது பாருங்கள். இது வந்து ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. மக்களவை தலைவரினுடைய தேர்தலுக்கு போட்டியிடுற 2 பேருடைய ஹிஸ்ட்ரி பற்றி கொடுத்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அதாவது ஓம் பிர்லா அவர்கள் வந்து 3 முறை எம்பியாக வந்து இருந்திருப்பார். இவர் அதாவது கொடிக்குனில் சுரேஷ் அவர்கள் வந்து 8 முறை எம்பியாக வந்து இருந்திருப்பார். அதை தான் வந்து 3 முறை எம்பியுடன் போதும் 8 முறை எம்பின்னு கொடுத்துருக்காங்க. ஓம் பிர்லா அவர்கள் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற கோட்டா மக்களவை தொகுதியிலேருந்து வந்திருப்பார். சரிங்களா? அதுவே வந்து கொடிக்குனில் சுரேஷ் வந்து என்னதுன்னா கேரளா மாநிலத்தில் இருக்கிற மாலிவேக்கரை அப்படின்ற தனி தொகுதியிலேருந்து மக்களவை எம்பியாக வந்து வந்திருக்காரு. சரிங்களா? இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக உலகக்கோப்பையினுடைய அரையிறுதிக்குள்ளே ஆப்கானிஸ்தான் சென்றிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. யாருக்கு ஆப்போசிட்டாக விளையாடிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேசத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து விளையாடிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்குது பாருங்கள். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ரிட்டையர் ஆக போகிறதா வந்து ஆஸ்திரேலியாவுடைய பேட்ஸ்மேனான டேவிட் வார்னர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவை சேர்ந்த நகேந்திரம் போருகட்டா அப்படின்ற நபர் வந்து துபாயில் வந்து ஒரு சிறு சேமிப்பு திட்டத்தில் வந்து சேர்ந்து 2.25 கோடி பரிசை வந்து பெற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்குது பாருங்கள். சைனாவினுடைய விண்கலமான சாங்கே 6 விண்கலத்தினுடைய ரீஎன்ட்ரி கலம் வந்து பூமிக்கு திரும்பி வந்திருக்கு. எந்த இடத்துல வந்து தரையிறங்கி இருக்குன்னு பார்த்துருக்கீங்கன்னா, இன்னர் மங்கோலியா சிஷிவங் பார்னர் அப்படின்ற பகுதியில் தான் வந்து தரையிறங்கியிருக்கு. இது வந்து நிலவினுடைய இருள் பகுதியிலிருந்து என்ன பண்ணியிருக்கு, மாதிரிகளை வந்து சேகரிச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.